கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் காலை மன்னா தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் யாத்ராகமம் 33:14 வசனம். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். ஆண்டவர் நமக்கு இளைப்பாறுதல் தருகிறதான ஆண்டவர். இளைப்பாறுதல் என்று சொல்லும் பொழுது ரெஸ்ட், ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கை, ஒரு சமாதானமான வாழ்க்கை, ஒரு நிம்மதியான வாழ்க்கை, அதுதான் இளைப்பாறுதல். ஒரு வெயிலிலே நடந்து போய்விட்டு ஒரு நிழலிலே சற்று உட்காரும் பொழுது அங்கே உட்கார்ந்து நம் இளைப்பாறுகிறோம். ரொம்ப தூரம் நடந்து பிரயாணம் பண்ணுகிறோம், நடக்க முடியவில்லை என்று கொஞ்சம் தூரத்திலே போய் உட்கார்ந்து சற்று இளைப்பாறுகிறோம். அப்படி என்றால் கொஞ்சம் ஓய்வு எடுக்கிறோம். அதற்கப்புறம் நமக்கு அது நடப்பதற்கு தேவையான பலனை கொடுக்கிறது. அதுபோல நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் இளைப்பாறுதலை தருவார். இன்னைக்கு இளைப்பாறுதல் இல்லை. காரணம் தத்தளிப்பு, ஒரே ஓட்டம், வேகமான நடை, வாழ்க்கையிலே பல பிரச்சனைகள், கொந்தளித்து கொண்டிருக்கிற புயல் போன்ற பிரச்சனைகள், பாடுகள், உபத்திரவங்கள், அல்லது சிலர் ஓய்வின்றி உழைப்பு, கடன் பிரச்சனையினாலே அதை அடைப்பதற்கு ஒரு தொழில், இன்னொரு வேலை, ஓய்வு இல்லை, நிம்மதி இல்லை, ஒரே டென்ஷன், வீட்டில் எப்பொழுதும் பிரச்சனை, சமாதானம் இல்லை, கணவன் மனைவிக்குள்ளாக பிரச்சனை, அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களிடத்து பிரச்சனை, இப்படி பிரச்சனை நிறைய. மத்தேயு 11:28 வாசிக்கிறோம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் அவரிடத்தில் மட்டும்தான் உண்டு. இளைப்பாறுதலுக்காக வேறு எங்கு போனாலும் அது நிரந்தரமானதல்ல, டெம்பரரியாக நமக்கு அது இளைப்பாறுதலை கொடுக்கும். ஆனால் வருத்தத்தோடு, பாரத்தோடு, கஷ்டத்தோடு, டென்ஷனோடு, பிரச்சனைகளோடு, போராட்டங்களோடு இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரண்டை வரும் பொழுது நமக்கு அவர் இளைப்பாறுதலை தருகிற ஆண்டவராக இருக்கிறார். சாலோமோன் சொல்லும் பொழுது 40 ஆண்டுகள் ஆட்சியிலே எப்பொழுதும் ஒரு இளைப்பாறுதலை ஆண்டவர் தந்தார். அப்படி என்றால் யுத்தம் இல்லை, சத்துருக்கள் இல்லை. யுத்தம் இல்லை என்றாலே அது நமக்கு ஒரு இளைப்பாறுதல் தான். பிரச்சனை இல்லை என்றால் அதுவே நமக்கு ஒரு சமாதானம் தான். எல்லாம் சந்தோஷமாய் போய்கொண்டிருக்கிறது என்றால் அதுவே நமக்கு ஒரு இளைப்பாறுதல் தான். எனவே ஆண்டவர் நமக்கு தேவையான, நம்முடைய குடும்பங்களுக்கு தேவையான இளைப்பாறுதலை அவர் தருவார். நாம் அவரண்டை வரும் பொழுது, ஆண்டவரண்டை நெருங்கி வரும் பொழுது, நம்முடைய பாரங்கள் எல்லாவற்றையும் அவரிடத்திலே நாம் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய டென்ஷன்களை எல்லாம் குறைத்து, நம்முடைய தத்தளிப்பை எல்லாம் மாற்றி நமக்கு ஒரு சமாதானம், அதாவது அமர்ந்த தண்ணீரின் அனுபவம். அமர்ந்த தண்ணீர் பார்ப்பதற்கு எவ்வளவு அருமையாக அப்படியே ஸ்மூத்தாக போய்கொண்டிருப்பது போல நம்முடைய வாழ்க்கையும் ஆண்டவர் ஸ்மூத்தாக போகும்படியாக நமக்கு உதவி செய்வார். ஒரு இளைப்பாறுதலை நமக்கு தருவார், ஒரு ஓய்வை நமக்கு தருவார், பிரச்சனைகளில் இருந்தெல்லாம் ஒரு தீர்வை நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லியிருக்கிறீங்க. ஆண்டவரே, இளைப்பாறுதல் இல்லாமல் தத்தளித்து கொண்டு டென்ஷனோடு, பிரச்சனைகளோடு, போராட்டங்களோடு, மன உளைச்சல்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு நீ சொல்லுகிறீர், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஏனென்றால் இளைப்பாறுதல் உம்மிடத்தில் தான் இருக்கிறது. எனவேதான் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிறேன். இலவசமாக ஒவ்வொருவருக்கும் நீர் இளைப்பாறுதலை கொடுக்கிறீர். அதை இந்த நாளில் எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தாரும். வேதனையோடு, கஷ்டத்தோடு, மன உளைச்சலோடு இருக்கிற ஒவ்வொருவரும் இந்த வார்த்தையை கேட்டு தேவனிடத்திலிருந்து கிடைக்கிற இளைப்பாறுதலை பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதமாய் வாழட்டும். ஆசீர்வதியும். இந்த நாள் முழுவதும் கிருபை அவர்களை தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.